ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள். என்று விஸ்வாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயனம் 30/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று ஏகாதசி, வைகுந்த ஏகாதசிக்கு. ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லா பெருமாள் கோயில்லையும் சொர்க்க வாசல் திறப்பாங்க. காலையிலே போயிட்டு பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை ஒளிமேலுமாய அமையறதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதனால் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் பெருமாளை வணங்குங்கள். என்று ஏகாதசி கீழ் நோக்கு நாள் என்று இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11 மணி வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 இன்றைய திதி இன்று அதிகாலை 3:50 வரை தசமி, பின்பு ஏகாதசி. 3 மணிக்கு மேலே ஏகாதசி பிறக்குது. 3:50க்கு மேலே உங்களுக்கு சொர்க்க வாசல் திறப்பாங்க. போயிட்டு பெருமாளை வழிபடுங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 2:40 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:50 வரை கரசை, பின்பு பிற்பகல் 3:42 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 2:24 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 2:40 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், தனுசு ராசியில் குரு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி பார்த்தோன்னா, நீங்களே அமைதியாக இருந்தாலும் மற்றவங்களுடைய செயல்பாட்டால் அவங்களுடைய ஊக்கத்தால் சில விஷயம் நீங்கள் சாதிக்கக்கூடிய காரணம் அமைது உங்களுக்கு. சிறுவாசி அன்புக்கு பார்த்தா நிறைய சிந்தனைகள்லாம் தோன்றும். நிறைய சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனைகள்லாம் இதுதான். அந்த சிந்தனை எது செயல்பாடு தான் கொஞ்சம் யோசித்து இருங்க. அனைத்து சிந்தனைகளும் வடிவம் கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு. மிதுராசி பார்த்தோன்னா, கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நாள். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தத்தனம் இல்லாமல் எதுலேயும் கொஞ்சம் ஆர்வத்தோடு அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் இன்று முன்னெடுக்க போகிறீங்க ஆர்வத்தோடு. கடகராசி பார்த்தா வச்சுங்க, ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். செய்திகளை செஞ்சு முடிச்சுட்டு அப்போ எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லாத்தையும் முடிச்சா கொஞ்சம் மன நிறைவை பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிம்மராசி என்பது கொஞ்சம் சிறு சிறு மறதிகள்லாம் தோன்றலாம். அதனால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். சிறு சிறு மறதிகள்லாம் தோன்றி மறையக்கூடிய காலகட்டமாக இன்று அமைகிறது உங்களுக்கு. கன்னிராசி என்பது உங்களுடைய செயலால் ஒரு மேன்மை அடைய போகிறீங்க. ஒரு மேல்நோக்கி சிந்தனை, மேல்நோக்கி எண்ணங்கள், மேல்நோக்கி செயலாலே உங்களுக்கு இந்த மேன்மையான ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. துலாராசி பார்த்தா எதிர்பாராத சில யோகங்கள். சும்மா இருந்தாலும் சில விஷயங்கள் யோகம் கிடைக்க போகுது. யாராவது எங்கே கூட்டாங்க சும்மா துணைக்கு போனால் கூட ஒரு யோகத்தை பெறக்கூடிய சில விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் அமைப்போது உங்களுக்கு. விருச்சிக ராசி என்பது தேவையற்ற சலனங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் சலனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருங்க. இந்த சலனப்படுவதில் கொஞ்சம் பெயர் கெட்டு போகலாம், விரயங்கள் ஏற்படலாம், தேவையற்ற மன வருத்தலும் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நாள் அமைதவங்களுக்கு. தனுசு நம்மளுக்கெல்லாம் ஆதாயம் உடைய நாள். எதில் போய் நீ கையை வச்சாலும் 10 ரூபா ஆதாயம் உண்டு உங்களுக்கு. அதனால் எந்த விஷயம் தைரியமாக தயங்காமல் செய்யுங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு
அற்புதமான நாளாக தெரிஞ்சுக்க அமைது. மகர சனி பார்த்தா உங்களுக்கு ராகு சனி இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக கையிலுக்கு காசெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி அதிகப்படியாக செலவு பண்ணி ஜாலியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதவங்களுக்கு. கும்பத்துக்கு கொஞ்சம் தேர்ச்சி, எல்லா விஷயம் கொஞ்சம் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய அடுத்தக்கடுத்து போகக்கூடிய ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு. சனியாக இருக்கிறதால தைரியமாக இது செய்யலாம். நீங்கள் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு மீனராசி சனி பார்த்தா உங்களுக்கு உடைய செயலால் மற்றவங்களும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.